Hello friends, welcome back to Caliber Grammar. Spoken English in 25 days. நம்ம டே 4ல இருக்கிறோம். இன்னைக்கு இந்த லெசனில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா இங்கிலீஷில் பாசிட்டிவ் இம்பரேட்டிவ்ஸ் எப்படி உருவாக்குறது, அதே போல் நெகட்டிவ் இம்பரேட்டிவ்ஸ் எப்படி உருவாக்குறது. நம்ம வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னாவே கட்டளை வாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாசிட்டிவ் இம்பரேட்டிவ்ஸ்னால் நேர்மறை கட்டளை வாக்கியம், நெகட்டிவ் இம்பரேட்டிவ்ஸ்னால் எதிர்மறை கட்டளை வாக்கியம். பட் அதுக்கு முன்னாடி முதல்ல இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா என்னது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இட் இஸ் அ சென்டென்ஸ் that expresses a command, request, instruction or advice, often implying that the listener should take action. அதாவது இது வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்ன்றது ஒரு கட்டளை வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ அது எதை வெளிப்படுத்தும் அப்படின்னா முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு கமாண்ட், ஒரு கட்டளையை வந்து வெளிப்படுத்தும். அதே போல் ரிக்வெஸ்ட், வேண்டுகோள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரிக்வெஸ்ட்டை வந்து வெளிப்படுத்தும். அதே போல் இன்ஸ்ட்ரக்ஷன், இப்போ நம்ம எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்குறோம் இல்லையா, ஸோ அதை சொல்கிறதுக்கு கூட நம்ம இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அது போல் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கும் நம்ம இந்த இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் தான் நம்ம பயன்படுத்துகிறோம். ஆஃபன் இம்ப்ளாயிங் தட் த லிஸ்னர் ஷுட் டேக் ஆக்ஷன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, அல்லது உங்கள்கிட்ட நான் ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், அல்லது உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன், அல்லது அட்வைஸ் பண்ணுறேன் அப்படின்னும் போது நான் தான் ஸ்பீக்கருங்க. இப்போ நான் என்ன எதிர்பார்க்குறேன் உங்கள்கிட்டேருந்து, நான் சொல்கிறத நீங்கள் செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். நீங்கள் அந்த ஆக்ஷனை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு லிசனர் நீங்கள் தான் இல்லையா, இப்போ நீங்கள் அந்த செயலை செய்யணும் அப்படின்றத நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இதுதான் இம்பரேட்டிவ் சென்டென்ஸோடைய பர்பஸ். ஓகே, நான் சொல்கிறத நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். ஓகே, ஸோ அதுக்கு பிறகு இங்கே பாருங்கள் சில எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஸோ இன்ஃப்ளேட் த பால், பந்துக்கு காற்று அடிங்க அப்படின்னு அர்த்தம். இன்ஃப்ளேட் த பால்னால் பந்துக்கு காற்று அடிங்க. ஸோ இது ஒரு கட்டளை வாக்கியம், இது ஒரு கமாண்ட். ஓகே, இது ஒரு கமாண்ட். ஸோ கமாண்ட். அடுத்தது பாருங்கள், இன்ஃப்ளேட் த பால் ப்ளீஸ். ஒன்றும் இல்லை, அதே சென்டென்ஸு அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ ஒரு ப்ளீஸ்ன்ற வார்த்தையை ஆட் பண்ணுறதால அது ஒரு ரிக்வெஸ்ட்டாக மாறிடுது, ஒரு வேண்டுகோள், ஒரு பணிவான வேண்டுகோளாக மாறிடுது. தயவுசெய்து பந்துக்கு காத்தடிங்க, ஒரே ஒரு ப்ளீஸ் ஆட் பண்ணுறதால. இதை நம்ம முன்னாடி கூட போடலாம். அடுத்த பாருங்கள், கம் கேர்ஃபுல்லி. கம் கேர்ஃபுல்லின்னா ஜாக்கிரதையாக வாங்க. ஓகே, ஜாக்கிரதையாக வாங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு அறிவுரை கொடுக்குறேன், அட்வைஸ். ஓகே, இது ஒரு அட்வைஸ். ரிமெம்பர் டு கேரி யுவர் லைசன்ஸ். உங்களோட லைசன்ஸை எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்போ இது வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன், உங்களுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். அப்போ இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னாவே அது வந்து கமாண்ட், ரிக்வெஸ்ட், அட்வைஸ், இன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் வெளிப்படுத்தும். இப்போ இதில் வந்து ஒரு 2 விஷயம் நீங்கள் வந்து நோட் பண்ணணும், அப்சர்வ் பண்ணணும். என்னது அப்படின்னா, இந்த சென்டென்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எதில் தொடங்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ எதில் தொடங்குது? ஸோ இன்ஃப்ளேட் அப்படின்றது ஒரு வேர்பு, இங்கேயும் இன்ஃப்ளேட்ன்றது ஒரு வேர்பு. கம் அப்படின்றது ஒரு வேர்பு. ரிமெம்பர் அப்படின்றது ஒரு வேர்பு. பொதுவாகவே ஒரு சென்டென்ஸ் அப்படின்னா அதில் சப்ஜெக்ட் இருக்கணும், வேர்ப் இருக்கணும். ஓகே, மினிமம் இது 2ம் இருக்கும். அப்போ இம்பரேட்டிவ் சென்டென்சஸில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஜெக்டை வந்து ஒமிட் பண்ணலாம். இதில் சப்ஜெக்ட் இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது, சப்ஜெக்ட் இருக்குது, பட் அது மறைஞ்சு வந்திருக்கு. ஸோ இந்த இம்பரேட்டிவ் சென்டென்சஸில் மட்டும்தான் நம்ம வந்து சப்ஜெக்டை வந்து தவிர்க்கலாம். மற்றபடி ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும், பாசிட்டிவ் எஸ்ஆர்னோ டைப் கொஸ்டினாக இருக்கட்டும், அல்லது நெகட்டிவ் எஸ்ஆர்னோ டைப் கொஸ்டினாக இருக்கட்டும், பாசிட்டிவ் டபிள்யூஹெச் கொஸ்டினாக இருக்கட்டும், அல்லது நெகட்டிவ் டபிள்யூஹெச் கொஸ்டினாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே சப்ஜெக்ட் வரும். இந்த இம்பரேட்டிவ் சென்டென்சஸில் மட்டும்தான் சப்ஜெக்ட் வராது. அதாவது வரும், பட் அது மறைஞ்சு இருக்கும். ஓகே, மறைஞ்சு இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இன்ஃப்ளேட் த பால் அப்படின்னு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், பந்துக்கு காற்று அடிங்க. ஓகே, பந்துக்கு காற்று அடிங்க. ஆக்சுவலி இதில் வந்து நான் என்ன மீன் பண்ணுறேன், உங்கள்கிட்ட பேசுகிறதால நீங்கள் பந்துக்கு காற்றடிங்கன்னு தான் சொல்கிறேன். நீங்கள் பந்துக்கு காற்றடிங்க. ஆனால் அந்த நீங்கன்ற வார்த்தையை நம்ம தமிழில் பயன்படுத்துறது கிடையாது. பந்துக்கு காற்றடிங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வாங்கன்னு சொல்லுவேன். வாங்கன்னு சொல்லும் போது என்ன சொல்கிறேன், நீங்கள் வாங்கன்னு தான் மீன் பண்ணுறேன், பட் வாங்க அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறேன். அதே போல் போங்க அப்படின்னு சொல்கிறேன். இப்போ போங்கன்னும் போது என்ன மீன் பண்ணுறேன், நீங்கள் போங்கன்றது தான் மீன் பண்ணுறேன். ஆனால் அந்த நீங்கன்ற வார்த்தையை நான் அதிகமாக பயன்படுத்தாமல் போங்கன்னு மட்டும் சொல்கிறேன். ஸோ அதே போல் தான் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்ஃப்ளேட் த பால் அப்படின்னும் போது இங்கே ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. ஆக்சுவலி யூன்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் எல்லாத்துலேயுமே ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான், யூ தான். அந்த சப்ஜெக்ட் இருக்குது. இங்கே இன்ஃப்ளேட் த பால் ப்ளீஸ்னும் போது இங்கேயும் பார்த்தீங்கன்னா யூன்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. கம் கேர்ஃபுல்லினும் போதும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா யூ அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. ரிமெம்பர் டு கேரி யுவர் லைசன்ஸ், இங்கேயும் பார்த்தீங்கன்னா யூன்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்குது.
ஆனால் பார்த்தீங்கன்னா இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் இந்த சப்ஜெக்டை வந்து நம்ம பொதுவாகவே ஒமிட் பண்ணிடுவோம். ஓகே, தவிர்த்துட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே வேர்பில் தொடங்கலாம். ஸோ இதுதான் நீங்கள் அப்சர்வ் பண்ண வேண்டிய முதல் விஷயம். ஸோ ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இதே வேர்ப் எடுத்துக்கலாம். ஓகே, இதே வேர்பை எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இன்ஃப்ளேட் தான் போட்டிருக்குமே தவிர இன்ஃப்ளேட்டட்னு போடல. இன்ஃப்ளேட் தான் போட்டிருக்கோம், இன்ஃப்ளேட்டட் அப்படின்னு போடல. கம் தான் போட்டிருக்கோம், கேம் போடல. ரிமெம்பர் தான் போட்டிருக்கோம், ரிமெம்பர்ட் போடல. அப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். வேர்பு தான், பட் வேர்ப் ஒன் ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். இன்ஃபினிட்டிவ் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஃபினிட்டிவ் வேர்ப், ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப், பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் அல்லது ரூட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் நம்ம எப்பயுமே பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்பை தான் நம்ம யூஸ் பண்ணணுமே தவிர பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்பியோ அல்லது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் த வேர்பியோ நம்ம பயன்படுத்த மாட்டோம். ஸோ ரெண்டு விஷயம். ஒன்று என்னென்னா இம்பரேட்டிவ் சென்டென்சஸில் நம்ம சப்ஜெக்ட் பொதுவாக யூஸ் பண்ண மாட்டோம். சப்ஜெக்ட் இருக்குது, அந்த சப்ஜெக்ட் என்னதுன்னா யூன்ற சப்ஜெக்ட், பட் அதை நம்ம பொதுவாகவே அவாய்ட் பண்ணிடுவோம். ஓகே, தவிர்ப்போம், அதை நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வேர்பு யூஸ் பண்ணுவோம். வேர்பில் தான் பொதுவாகவே அந்த இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் தொடங்கும், பட் எல்லாமே பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்பாக தான் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு விஷயம். ஸோ அதுக்கு அடுத்தது பாருங்கள், இந்த பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் அப்படின்றது என்னது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல இங்கிலீஷில் வந்து நம்ம அடிப்படையாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். என்னதுன்னா ஒவ்வொரு வேர்புக்குமே பார்த்தீங்கன்னா 3 ஃபார்ம்ஸ் இருக்கும். ஓகே, 3 ஃபார்ம்ஸ் இருக்கும். என்னதுன்னா ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப், பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து இந்த ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் தான் நம்ம வந்து பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ரூட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் அப்படின்லாம் சொல்லுவோம். இதை வந்து நம்ம இன்ஃபார்மலாக பார்த்தீங்கன்னா இதை V1 அப்படின்னு சொல்லுவோம், இதை V2 அப்படின்னு சொல்லுவோம், இதை V3 அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த இம்பரேட்டிவ் சென்டென்சஸில் பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் நம்ம பயன்படுத்த போகிறது கிடையாது, பயன்படுத்த முடியாது. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் த வேர்பையும் நம்ம பயன்படுத்த முடியாது. இம்பரேட்டிவ் சென்டென்சஸில் நம்ம வந்து ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப், அதாவது பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்பை மட்டும்தான் பயன்படுத்துவோம். லைக் கம், கோ, இன்ஃப்ளேட், ரிமெம்பர் போன்ற பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்பை மட்டும்தான் நம்ம பயன்படுத்த முடியும். அந்த விஷயத்தை நம்ம அடிப்படையாக புரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி பாருங்கள், பாசிட்டிவ் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது. ஒரு பாசிட்டிவான நேர்மறையான ஒரு கட்டளை வாக்கியம் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு விஷயம் போதும். அது என்னது அப்படின்னா வேர்ப். இந்த வேர்பு மட்டுமே போதும். ஓகே, ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சது சப்ஜெக்ட் வேர்ப் இருக்கணும். ஆனால் சப்ஜெக்டே இல்லாமல் ஒரு சென்டென்ஸ் கிரியேட் பண்ண முடியும்னா அது வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் மட்டும்தான். வேர்பு மட்டும் இருந்தாவே அது வந்து ஒரு சென்டென்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு நிறுத்து அப்படின்னு சொல்லுவோம், அது ஸ்டாப் அப்படின்னு. வா அப்படின்றத கம் அப்படின்னு சொல்லுவோம். போன்றத கோ அப்படின்னு சொல்லுவோம். ஓடு அப்படின்றத ரன் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே ஒரு வேர்டாக இருந்தாலும் கூட இதை நம்ம ஒரு சென்டென்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஏன் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன போல் ஒரு சென்டென்ஸுக்கு ரொம்ப அடிப்படையானது, ரொம்ப முக்கியமானது என்னதுன்னா அது வேர்பு தான். இந்த வேர்பை தான் நம்ம வந்து ஒரு சென்டென்ஸோடைய சோல் அப்படின்னு சொல்லலாம், ஆன்மான்னு சொல்லலாம். சப்ஜெக்டே இல்லாமல் சென்டென்ஸ்லாம் இருக்குது. அதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். ஆனால் வேர்பே இல்லாமல் சென்டென்ஸ் இருக்காது. அதனால தான் சொல்கிறேன், ஒரு வாக்கியத்தோடைய ஆன்மா என்னது அப்படின்னா அது வேர்பு தான். இந்த வேர்புக்கு பக்கத்தில் நம்ம மற்ற கிராமர் எலிமெண்ட்ஸும் நம்ம பயன்படுத்தலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இங்கே பாருங்கள், ஸோ வேர்புக்கு அடுத்தது ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம பயன்படுத்தலாம். வேர்புக்கு அடுத்தது ஒரு ஆட்வேர்பு பயன்படுத்தலாம். வேர்புக்கு அடுத்தது ஒரு ஆட்ஜெக்டிவ் பயன்படுத்தலாம். வேர்புக்கு அடுத்தது ஒரு ப்ரெப்போசிஷனல் ஃப்ரேஸ் பயன்படுத்தலாம். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, ப்ரெப்போசிஷனல் ஃப்ரேஸ்னால் என்னது. வேர்புக்கு அடுத்தது ஒரு கிளாஸ் பயன்படுத்தலாம். வேர்புக்கு அடுத்தது 2+ இன்ஃபினிட்டிவ் வேர்பு நம்ம பயன்படுத்தலாம். வேர்புக்கு அடுத்தது மற்ற ஒரு ப்ராப்பரான கிராமர் எலிமெண்ட்ஸும் நம்ம வந்து பயன்படுத்தலாம். ஸோ வேர்புக்கு அடுத்தது எக்கச்சக்கமாக பயன்படுத்தலாம். உங்களுக்கு சில எடுத்துக்காட்டுகள் நான் கொடுக்குறேன். வேர்புக்கு அடுத்தது ஆப்ஜெக்ட் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னேன். ஆப்ஜெக்ட், இப்போ டயரில் காற்றை பிடுங்கு, டயரில் காற்றை பிடுங்கி விடுங்க அப்படின்றத நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம். ஓகே, ஸோ டிஃப்ளேட். ஓகே, டிஃப்ளேட் த டயர் அப்படின்னு சொல்லலாம். டிஃப்ளேட். வாயை கொப்பளிங்க அப்படின்றது ரின்ஸ் யோர் மவுத் அப்படின்னு சொல்லலாம். வெங்காயத்தை வதக்குங்க அப்படின்றது சாட்டே தி அனியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பலூனை உடைங்க, வெடிக்க வைங்க அப்படின்றத பாப் த பலூன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க. இந்த இடத்துல டிஃப்ளேட் அப்படின்றது, ரின்ஸ் அப்படின்றது, சாட்டே அப்படின்றது, பாப்ன்றது எல்லாமே வேர்ப். த டயர், த மவுத், த அனியன்ஸ், த பலூன் அப்படின்றது எல்லாமே ஆப்ஜெக்ட். அப்போ வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம வந்து இந்த இம்பரேட்டிவ் சென்டென்சஸ்லாம் நம்ம ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா
verb plus prepositional phrases நம்ம பயன்படுத்தலாம். verb-க்கு அடுத்ததான் prepositional phrases நம்ம பயன்படுத்தலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இங்க பாருங்க, தூங்க போங்க அப்படின்றத go to bed அப்படின்னு சொல்லலாம். walk போங்க அப்படின்றத go for a walk அப்படின்னு சொல்லலாம். என் கூட வாங்க அப்படின்றத come with me அப்படின்னு சொல்லலாம். அவ சொல்வதை கேள், அவ சொல்றதை கேள் அப்படின்றத listen to her அப்படின்னு சொல்லலாம். அவனை பார் அப்படின்றத look at him அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல நல்லா கவனிங்க, go அப்படின்றது go, come, listen, look. இது எல்லாமே verb. இது எல்லாமே verb. To bed, for a walk, with me, to her, at him. இது எல்லாமே prepositional phrase. அப்போ இந்த காம்பினேஷன்லேயும் நம்ம வந்து imperative sentence வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம் அல்லது ஃபார்ம் பண்ணலாம். அடுத்த வேர்புக்கு அடுத்ததாக நம்ம adverb நம்ம பயன்படுத்தலாம். வேர்புக்கு அடுத்ததாக நம்ம adverb பயன்படுத்தலாம். இப்போ புரியும்படி எழுதுங்க அப்படின்றத ரைட் லெஜிபிளி அப்படின்னு சொல்லுவோம். வசதியாக உட்காருங்க, கம்ஃபர்டபுளாக உட்காருங்க அப்படின்னு சொல்லுவோம். அதை சிட் கம்ஃபர்டபிளி அப்படின்னு சொல்லலாம். கண்ணும் கருத்துமாக வேலை செய்யுங்க அப்படின்றத ஒர்க் diligently அப்படின்னு சொல்லலாம். அப்போ இங்கே பாருங்க, ரைட், சிட், ஒர்க் இது எல்லாமே verb. legibly, comfortably, diligently இது எல்லாமே adverb. அப்போ verb plus adverb என்ற காம்பினேஷன்லேயும் நம்ம என்ன பண்ணலாம், சென்டென்சஸ் வந்து அதாவது imperative sentences ஃபார்ம் பண்ணலாம். அடுத்தது வேர்புக்கு அடுத்தது நம்ம கிளாஸஸும் பயன்படுத்தலாம். ஒரு கிளாஸில் சப்ஜெக்ட் இருக்கும், வேர்ப் இருக்கும். மீனிங் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கலாம் அல்லது மீனிங் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கலாம், பட் அது ஒரு கிளாஸ். ஓகே, அப்போ வேர்புக்கு அடுத்தது கிளாஸ் நம்ம பயன்படுத்தலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இங்கே பாருங்கள், do what I said. do what I saidனா நான் என்ன சொன்னனோ அதை செய், அதாவது நான் சொன்னதை செய் அல்லது நான் என்ன சொன்னனோ அதை செய் அப்படின்னு அர்த்தம். eat whatever you want. ஓகே, உனக்கு என்ன வேணும்னாலும் சாப்பிடு. go wherever you like. எங்கே போகணுன்னாலும் போ. ஸோ இதில் நல்லா கவனிங்க, இதில் பார்த்தீங்கன்னா do அப்படின்றது verb, eat அப்படின்றது verb, go அப்படின்றது verb, what I said அப்படின்றது ஒரு clause, whatever you want அப்படின்றது ஒரு clause, wherever you like அப்படின்றது ஒரு clause. அப்போ வேர்புக்கு அடுத்தது நம்ம clauses கூட நம்ம பயன்படுத்தலாம். ஸோ imperative sentencesல அடுத்தது வேர்புக்கு அடுத்தது to plus infinitive verb நம்ம பயன்படுத்தலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு remember to carry your documents. ஓகே, remember to carry your documents அப்படின்னா உன் ஆவணங்களை எடுத்து செல்ல ஞாபகம் வைத்துக்கொள் அப்படின்னு அர்த்தம். அல்லது don't forget to carry your documents. ஓகே, உங்களுடைய ஆவணங்களை எடுத்து செல்ல மறக்காதீர்கள். ஸோ அங்கே அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ரிமெம்பர் அப்படின்றது ஓகே, ரிமெம்பர் அப்படின்றது ஒரு வேர்ப், forget அப்படின்றது ஒரு வேர்ப். பட் இந்த வேர்புக்கு அடுத்தது பாருங்கள், டூ ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ் வேர்ப் நம்ம பயன்படுத்தியிருக்கணும், டு கேரி. இந்த forget என்ற வேர்புக்கு அடுத்தது என்ன பயன்படுத்தியிருக்கிறோம், டூ ப்ளஸ் ஓகே கேரி இன்ஃபினிட்டிவ் வேர்ப் நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம். அதான் அப்போ வேர்புக்கு அடுத்தது நம்ம டூ ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ் வேர்பு நம்ம பயன்படுத்தலாம். அடுத்ததாக நெகட்டிவ் இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், பாசிட்டிவ் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணுறதுக்கு வேர்ப் 1 போதும். ஓகே, பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் போதும். அதுக்கு முன்னாடி ஒரு டோன்ட் போடுறது மூலமாக அந்த சென்டென்ஸை நம்ம வந்து நெகட்டிவ் சென்டென்ஸாக மாற்ற முடியும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அப்போ வாங்க அப்படின்னா கம் அப்படின்னு சொல்லுவோம், வாங்க. வராதிங்க அப்படின்றத எப்படி சொல்லுவோம், ஒன்றும் இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு டோன்ட் போட்டுருங்க, அவ்வளோதான். ஸோ டோன்ட் கம், வராதிங்க. போங்க அப்படின்னா கோ அப்படின்னு சொல்லலாம், கோ. அப்போ போகாதீங்க அப்படின்னு எப்படி சொல்கிறது, அதுக்கு முன்னாடி ஒரு டோன்ட் போட்டுருங்க, அவ்வளோதான். ஸோ டோன்ட் கோ, போகாதீங்க. ஸோ இதே போல் சிம்பிளாக நம்ம என்ன பண்ணலாம்னா நெகட்டிவ் இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் வந்து ஃபார்ம் பண்ணலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இங்கே பாருங்கள், சிந்தாதே. ஓகே, கீழே சிந்தாதே, கொட்டிடாதே அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. இப்போ சிந்தாதே எப்படி சொல்கிறது, சிந்துறதுக்கு இங்கிலீஷில் ஸ்பில். அப்போ சிந்தாதே அப்படின்னா டோன்ட் ஸ்பில். துப்பாதே, துப்புறதுக்கு இங்கிலீஷில் ஸ்பிட். அப்போ துப்பாதே அப்படின்னா டோன்ட் ஸ்பிட். ஊற்றாதே, ஊற்றாதே, ஊத்துறதுக்கு இங்கிலீஷில் போர். அப்போ ஊற்றாதே அப்படின்னா டோன்ட் போர். பொய் சொல்லாதே, பொய் சொல்றதுக்கு இங்கிலீஷில் லை. அப்போ பொய் சொல்லாதே அப்படின்னா டோன்ட் லை, பொய் சொல்லாதே.
மறுபேச்சு பேசாதே, அதாவது கூட கூட பேசாதே அப்படின்னு சொல்லுவோம். எதிர்த்து பேசாதே அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மறுபேச்சு பேசாதே. ஸோ எப்படி சொல்கிறது? மறுபேச்சு பேசுறதுக்கு அல்லது எதிர்த்து பேசுறதுக்கு நம்ம இங்கிலீஷில் டாக் பேக் அப்படின்னு சொல்லுவோம். டாக் பேக். அப்போ மறுபேச்சு பேசாதே அப்படின்னா டோன்ட் டாக் பேக். ஸோ டோன்ட் டாக் பேக். கிண்டல் பண்ணாதே. ஓகே, கிண்டல் பண்ணாதே அப்படின்னு சொல்லுவோம். கிண்டல் பண்ணுறதுக்கு இங்கிலீஷில் டீஸ். டீஸ். அப்போ கிண்டல் பண்ணாதேன்னா டோன்ட் டீஸ். அவ்வளோதான். ஸோ என்னை பயமுறுத்தாதே. என்னை பயமுறுத்தாதே. இப்போ பயமுறுத்துறதுக்கு இங்கிலீஷில் ஸ்கேர். அப்போ என்னை பயமுறுத்தாதே அப்படின்னா நம்ம முதல்ல டோன்ட் போடுறோம். ஸோ டோன்ட் ஸ்கேர். என்னைனா மீ. ஸோ டோன்ட் ஸ்கேர் மீ. டோன்ட் ஸ்கேர் மீ. என்னை பயமுறுத்தாதே. திருடாதே. ஓகே, திருடாதே. திருடுறதுக்கு இங்கிலீஷில் ஸ்டீல். அப்போ திருடாதே அப்படின்னா டோன்ட் ஸ்டீல். அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன எக்ஸசைஸ் என்னது அப்படின்னா, இங்கே 4 வாக்கியங்கள் கொடுத்துருக்குற சிம்பிளான வாக்கியங்கள். அதை நீங்கள் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணணும். இப்போ பாருங்கள், டிரான்ஸ்லேட் த ஃபாலோயிங். இது கூட ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் தான். ஸோ இந்த 4 வாக்கியங்களையும் இங்கிலீஷில் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி இதுக்கான ஆன்சரை வந்து நீங்கள் கீழே காமெண்ட் செக்ஷனில் விட்டுடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ராக்டிஸ் செஷனுக்குள்ளே போக போகிறோம். நாங்கள் உங்களுக்கு பாசிட்டிவ் இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் கொடுக்க போகிறோம், அதுபோல் நெகட்டிவ் இம்பரேட்டிவ் சென்டென்சஸ்லாம் கொடுக்க போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த லெசனுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்துக்குங்க. ஸோ அதுதான் நீங்கள் இந்த வீடியோக்கு கொடுக்குற ஒரு அப்ரிசியேஷனாக இருக்க முடியும். இப்போ வாங்க ப்ராக்டிஸ்க்குள்ளே போகலாம். அதிக தண்ணீர் குடி. Drink plenty of water. Drink plenty of water. நாற்காலியை துடை. Wipe the chair. Wipe the chair. தரையை கூட்டு, தரையை பெருக்கு. Sweep the floor. Sweep the floor. தரையை துடை. Mop the floor. Mop the floor. தயவு செய்து எனக்கு உதவி செய். Help me please. Help me please. என்ன நடக்கிறது என்பதை எனக்கு தெரியப்படுத்திக் கொண்டே இரு. Keep me updated. Keep me updated. எனக்கு கொஞ்சம் கடன் கொடு. Lend me some money. Lend me some money. நேரம் எடுத்துக்கொள். Take your time. Take your time. தலையை சீவு. Comb your hair. Comb your hair. உன் தலையில் எண்ணெய் தடவு. Apply oil on your hair. Apply oil on your hair. என் கண்களை கட்டு. Blindfold me. Blindfold me. மூக்கை சிந்து. Blow your nose. Blow your nose. கதவை தாழ்பால் போடு. Latch the door. Latch the door. ஒரு குட்டி தூக்கத்தை போடுங்கள். Take a nap. Take a nap. தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்து. Use water sparingly. Use water sparingly. பாலை காய்ச்சு. Boil the milk. Boil the milk. பாலை சுடவை. Heat the milk. Heat the milk. படிக்கட்டுகளில் ஏறு. Climb the stairs. Climb the stairs. பட்டனை போடு. Do up the buttons. Do up the buttons. உன் விடுமுறையை மகிழ்ச்சியாக அனுபவி. Enjoy your vacation.
enjoy your vacation. கடைக்கு போ. Go to the store. Go to the store. உன் வீட்டு பாடத்தை முடி. Finish your homework. Finish your homework. எனக்கு அப்புறம் கால் பண்ணு. Call me later. Call me later. ஜன்னல்களை திற. Open the windows. Open the windows. கதவை மூடு. Close the door. Close the door. ஸ்கிரீனை திற. Open the curtain. Open the curtain. ஸ்கிரீனை மூடு. Close the curtain. Close the curtain. எனக்காக காத்திரு. Wait for me. Wait for me. எனக்காக காத்திருக்காதே. Don't wait for me. Don't wait for me. உன் பைக்கை இங்கே நிறுத்தாதே. Don't park your bike here. Don't park your bike here. நான் சொன்னதை மறந்து விடாதே. Don't forget what I said. Don't forget what I said. அதை தொடாதே. Don't touch that. Don't touch that. எல்லா மிட்டாய்களையும் சாப்பிட்டு விடாதே. Don't eat all the candies. Don't eat all the candies. Lights off பண்ண மறக்காதே. Don't forget to switch off the lights. Don't forget to switch off the lights. சுவரில் சாயாதே. Don't lean against the wall. Don't lean against the wall. தயவு செய்து குறுக்கிடாதே. Please don't interrupt. Please don't interrupt. கோபப்படாதே. Don't get angry. Don't get angry. கில்லாதே. Don't pinch. Don't pinch. துரோகம் செய்யாதே. Don't betray. Don't betray. என்னை தொந்தரவு செய்யாதே. Don't bother me. Don't bother me. நனையாதே. Don't get wet. Don't get wet. அவசரப்படாதே. Don't hasten. Don't hasten. புலம்பாதே. Don't lament. Don't lament. அதை தொலைத்து விடாதே. Don't lose it. Don't lose it. என்னை நச்சரிக்காதே. Don't pester me. Don't pester me. நடிக்காதே, பாசாங்கு செய்யாதே. Don't pretend. Don't pretend. அவசரமாக செல்லாதே. Don't rush. Don't rush. அதை சாய்க்காதே. Don't tilt it. Don't tilt it. என்னை திட்டாதே. Don't scold me. Don't scold me. என்னை முறைக்காதே. Don't stare at me. Don't stare at me. பீதி அடையாதீர்கள். Don't panic. Don't panic.
முகஸ்துதி செய்யாதே, ஐஸ் வைக்காதே. Don't apple polish. Don't apple polish. அடிக்காதே. Don't beat. Don't beat. பெருமை அடித்துக் கொள்ளாதே. Don't boast. Don't boast. வேகமாக ஓட்டாதே. Don't ride fast. Don't ride fast. நம்பிக்கையை இழக்காதே. Don't lose hope. Don't lose hope. கிளறாதே, கலக்காதே. Don't stir. Don't stir. என்னிடம் பேசாதே. Don't talk to me. Don't talk to me. கவலைப்படாதே. Don't worry. Don't worry.